ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்க ரோஹித். நான் போன வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி எக்கனாமி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பேசியிருந்தேன். ஸோ அது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றதுக்கு உள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி லாஸ் பண்ணாம நம்ம ப்ராஃபிட் பண்றது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு மைண்ட்ல ஞாபகம் வருது ஸ்கேம்ஸ் தான். ஸ்கேம்ஸ்னா எப்படி சொல்றது? இந்த 1,00,000 6,000 வாங்கிக்கிறேன், 7,000 வாங்கிக்கிறேன், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட உடனே எனக்கு நைட் லாஸ் ஆயிடுச்சு, காலையில லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் மண்டே டு ஃப்ரைடே தான் ரன் ஆகும். அதுவும் காலங்காத்தால ஒரு 9:15ல இருந்து ஈவினிங் 3:30 வரையும் தான் ரன் ஆகும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே கவர்மெண்ட் ஹாலிடேனா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஹாலிடேவா இருக்கும். நைட் டைமிங்ல யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல நான் சொல்றது, நைட் ஃபோன் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது கிடையாது, அது ஒரு ஸ்கேம். ஸோ யாராலையுமே ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃபிக்ஸடா நான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தரேன், இவ்வளவு என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது. இது ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வாலடைல் ஆயிட்டு இருக்கும், ஏறும் இறங்கும் ஷேர் பிரைசஸ். இதனால நம்ம இதுதான் இப்படி வரும், எனக்கு ரிட்டர்ன்ஸ் இப்படி காட்டுவேன் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர்ஸான்னு பாருங்க, அட்வைசர்ஸான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ட்ரேடிங்குள்ள வராதீங்க. ட்ரேடிங்குள்ள வரலாம். யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து ஈவினிங் வரையும் நான் சும்மா தான் இருப்பேன். எனக்கு எந்த வேலையும் கிடையாது. நான் சும்மாவே இருப்பேன். என்னால உட்காந்து ஒரு லேப்டாப் முன்னாடி 2 லேப்டாப் வச்சுட்டு, ஒரு ஃபோன் வச்சுட்டு, எப்பவுமே அந்த சார்ட் பார்த்துட்டு, எவ்வளோ காசு போட்டாலும் எனக்கு பயமே வராது அப்படின்றவங்க ட்ரேடிங்குள்ள போலாம். அதுக்கு ரொம்ப நல்ல மைண்ட் செட் வேணும். எப்படி சொல்றது? என்ன நடந்தாலும் காமா இருப்பேன். நான் என்கிட்ட நிறைய நாலேட்ஜ் இருக்கு. மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, இந்த ஏதோ எப்படி சொல்லுவாங்க? எனக்கும் ட்ரேடிங் பத்தி அவ்வளவா தெரியாது. பட் ட்ரேடிங்குள்ள போறதுனால நிறைய லாஸஸ் ஆகும்னு மட்டும் தெரியும். அது என்னுடைய மென்டார்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரேடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ளை, அக்ரிகேட்டர்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் கத்துட்டு உள்ள போணும். கத்துட்டு சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் கத்துட்டு நீங்க ட்ரேடிங்குள்ள போறீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். அப்பவும் ஹை எண்ட்ல ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ₹100 இருக்குன்ட்டு நம்ம எடுத்துடுறோம். சம்டைம்ஸ் எடுக்கலாம், சம்டைம்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ட்ரெயின் அடிச்சிரும்ல. அதே தான் இங்கேயும் ட்ரேடிங்ல. சம்டைம்ஸ் எடுக்கலாம், சம்டைம்ஸ் எடுக்க முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் நல்லா ஒரு கம்பெனியை புரிஞ்சு அனாலிசிஸ் பண்ணி, அந்த கம்பெனி என்ன பிசினஸ்ல இருக்குன்னு பார்த்து, அந்த கம்பெனி ப்ரொமோட்டர் என்ன பண்றாருன்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கம்பெனி அனாலிசிஸ்ன்றது நான் நிறைய பார்ட் வீடியோல அங்கங்க நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ செப்பரேட் வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ரொம்ப பேசிக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் அபவுட் ஒரு பேசிக்கா படிச்சுட்டு, பேலன்ஸ் ஷீட் எங்க இருந்து காசு வருது, எப்படி காசு வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பாத்துக்கோங்க. கேஷ் ஃப்ளோ எங்க இருந்தெல்லாம் எவ்வளவு கேஷ் வருது, கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்கா, அவங்க கிட்ட காசு நிறைய இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ப்ரொமோட்டர் யாரு, ப்ரொமோட்டர் நிறைய பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்காரான்னு பாருங்க. ஏன்னா ஓனரே ஷேர் வச்சுக்கலன்னா என்ன நடக்கும்? அவருக்கே தெரியுது இந்த கம்பெனி ஓடாதுன்ட்டு. அதனாலதான் அவர் நிறைய ஷேர் ஹோல்டிங் இல்லை. அதுக்குன்னு ஒரு சில கம்பெனிஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அந்த கம்பெனியை அவங்க பார்த்து ரன் பண்ணுவாங்க. பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை வச்சு இன்னும் அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சு அந்த கம்பெனியை வாங்குறது மூலியமா நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து வாங்குறப்போ நம்மளுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு லாஸும் வராது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.